மனிதனின் தொழில்நுட்ப திறனுக்கு மாணிக்கமாய் திகழும் எகிப்திற்கு ஒரு வருடத்திற்கு $10 பில்லியன் அளவுக்கு வருமானத்தை ஈட்டித் தரும் சூயஸ் கெனால் திறக்கப்பட்ட தினம் இன்று. சூயஸ் கெனாலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு போகணும்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றிக்கிட்டு தான் போகணும். அதை மாற்றி பயணத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் சூயஸ் கெனால். முதல்ல பிரெஞ்சு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எகிப்துக்கு சொந்தமாக்கப்பட்டு பின்பு பிரிட்டிஷால கண்ட்ரோல் செய்யப்பட்டு மறுபடியும் எகிப்துக்கிட்ட போனது தான் இந்த சூயஸ் கெனால். 1859 இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கப்பட்டுச்சு. 10 வருடம் மிக கடுமையான உழைப்பில் உருவானது சூயஸ் கெனால். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான எகிப்திய தொழிலாளர்கள் இந்த கட்டுமானத்தில் இறந்து போனாங்க. 75 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான மண் இந்த இடத்திலிருந்து தோண்டப்பட்டுதான் சூயஸ் கெனாலுங்கிறதே உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி இந்த கடும் உழைப்பில் உருவான இந்த சூயஸ் கெனால் மிகப்பெரிய கொண்டாட்டங்களோட திறக்கப்பட்டுச்சு. பிரெஞ்சு பேரரசு யூஜின் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சூயஸ் கெனால் திறப்பு விழாவிற்கு அணிவகுத்து நின்றுச்சு. எகிப்து தன்னுடைய கஜானாவையே காலி பண்ணி கிட்டத்தட்ட திவாலாகக்கூடிய நிலைமையில கட்டி முடிக்கப்பட்ட சூயஸ் கெனால் அதுக்கப்புறம் எகிப்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான வருமானத்தை ஈட்டி தந்துச்சு. இப்படி உலகின் பயணத்தை மட்டுமல்ல வரலாற்றையே மாற்றி போட்ட சூயஸ் கெனால் 1869ஆம் ஆண்டு கோலாகலமாக திறக்கப்பட்ட தினம் இன்று. இந்த சூயஸ் கெனால் கட்டுவதற்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறுங்கிறது இருக்கு. சூயஸ் கெனால் திறக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு பிக் பேங் போகன் எபிசோட்ல மறந்துடாம பார்த்துருங்க.